வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா முருகர் தான் செய்ய போகிறோம். இது 5mm தான் எல்லாமே பாசி எடுத்து வச்சுருக்கேன். அது செய்கிறதுக்கு இனி நம்ம மாலைலாம் செய்கிறதுக்கு தான் 4mm தேவைப்படும். இது வந்து முருகர் ஃபுல்லாக செய்து முடிக்கிறதுக்கு 5mm இருந்தால் போதும். இது வந்து பாடிக்காக எடுத்திருக்கேன். லைட் எல்லோ பாருங்கள், இந்த கலர். அதுக்கு பிறகு ட்ரெஸ்ஸு போடுறதுக்காக கோல்டு எல்லோவும் க்ரீனும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம டிசைன் ஏதாவது போடணும் அப்படிங்கிறதுக்காக சிவப்பு கலர். அதுக்கு பிறகு முடி வைக்கிறதுக்கு, அதாவது தலை போடுறதுக்கு கருப்பு கலர். கிரீடம் வைக்கிறதுக்காக இந்த கோல்டு கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோல்டு கலர் பாசி கொஞ்சம் கருக்க தான் செய்யுது. ஆனாலும் அது கிரீடத்துக்கு வந்து இந்த கோல்டு கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இது போடுறதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க இந்த கோல்டு போட்டுக்கிடலாம், கோல்டு எல்லோ இது போட்டுக்கிடலாம். நம்ம இதை வச்சு செய்திடலாம். முதல்ல ஒரு 5 அடி ஒயர் எடுத்து பாருங்கள், ஊசி கொடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம பாடி கலரில் தான் பாசி போட போகிறோம். இந்த பாசியில் 4 பாசி போட்டுடலாம். நீங்கள் பாடி கலருக்கு வெள்ளை கூட எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு எந்த கலர் இஷ்டமோ அந்த கலர் எடுத்துக்கிடுங்க. அல்லது லைட் ரோஸில் ஒரு கலர் கிடைக்குது, ஆஃப் ஒயிட்டு கிடைக்குது. எந்த கலர் வேணுமோ எடுத்து வச்சுக்கிடலாம். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கோம். இப்போ இந்த 4வது பாசியில் இன்னொரு பக்கத்தில் உள்ள ஊசியை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். ஊசி கொறுத்து போட முடியாதவங்க நீங்கள் டொயின்லேயே கொறுத்து எடுத்துக்கிடுங்க. இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த ஊசி ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுட்டு இப்படி சென்டர் படுத்திக்கிடணும். பாருங்கள், இப்படி சென்டர் படுத்திக்கிட்டால் நமக்கு இப்போ இதில் ஒரு 4 மணிப்பூ கிடைக்கும். இதே மாதிரி 4 மணிப்பூவிலே தான் போட போகிறோம். இதில் இப்போ இனி அடுத்த பூ போடும்போது இந்த சைடு 2 பாசியும் இந்த சைடு ஒரு பாசியும் போட்டுடலாம். இப்போ இந்த 2 பாசி போட்டிருக்க பாருங்க, அதில் இந்த சைடு டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். அதாவது இந்த பூ போட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக வர்றவங்களுக்காக நான் இது சொல்கிறேன். இப்போ இனி அடுத்தது வந்து நம்ம இப்போ இதில் 3 பூ தான் போட்டு 2 லைன் போட போகிறோம். இந்த சைடில் ஒரு 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு 3 பாசி போட்டுப்போம், இன்னொரு சைடு டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். இப்போ நமக்கு இப்படி திரும்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த சைடு 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த டொயின் எடுத்து இந்த பக்கத்தில் ஒரு பாசி இருக்குது பாருங்கள், இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்போ 2 பாசி இருக்குது டொயின் உள்ள, இந்த சைடு டொயினில் 2 பாசி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைனில் 3 பூ போட்டிருக்கோம், இந்த லைனில் 2 பூ போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததில் வந்து இந்த சைடில் 2 பாசி போட்டுடணும். இதே போல் இன்னொரு லைனும் போட்டுடலாம். முதல்ல 3 பாசி போடணும், அதுக்கு பிறகு 2 பாசி போட்டு இன்னொரு லைன் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜாயின் பண்ணணும். அதில் பார்க்கலாம். பாருங்கள், 3 பூவில் 3 வரிசையில் இப்படி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடில் நம்ம எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்காக பாருங்கள், இப்போ இந்த பக்கத்தில் பாசி இருக்குது. நம்ம இந்த பாசிலையும் இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துகிட்டு ஒரு பாசி போட்டுட்டா நமக்கு இந்த இது ஜாயிண்ட் ஆயிரும். பாருங்கள், இப்போது ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், நமக்கு இதுலேயும் ஒரு 4 மணிப்பூ வந்துடும், அப்படி ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ இனி இந்த டொயினை இந்த பாசிலையும் இந்த டொயினை இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துகிட்டு உடைய ஒரு பாசி போடணும். பாருங்கள், இதில் ஜாயின் பண்ணதில் 2 பூ போட்டிருக்கோம். நமக்கு இதில் தான் இனி டொயின் இருக்கணும். இந்த 4 பாசிலையும், அதாவது நடுவில் இருக்கக்கூடிய பாசியில் 4லேயும் தான் நம்ம இனி மேல் பக்கமாக கால் போட்டு எடுத்துகிட்டு வரணும். அதனால் நம்ம இப்போ இந்த ஒரு டொயினையுமே இந்த பக்கத்தில் கொடுத்து ஒரு பாசி போட்டு நம்ம ஒரு பூவை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி கொடுத்து எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பாசி போட்டுறணும். இந்த பக்கத்தில் கொடுத்து இந்த பக்கமாக நம்ம டொயினை எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படி போட்டு எடுத்தாச்சு.
இப்போ நம்ம இதில் வந்து மேல் பக்கமாக நம்ம கால் போட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பாதம் போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடில் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 3 பாசி போட்டு ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ இதில் இந்த 4 பாசிலேயும் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இப்போ இந்த மேல் பக்கமாக இருக்கக்கூடிய டொயினில் 2 பாசி போடணும். இப்போ இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். இப்போவும் மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினில் 2 பாசி போட்டுக்கிடலாம். பாருங்கள், 3 பூ போட்டாச்சு. இப்போ 4வது பூ கீழே இருக்கக்கூடிய பாசி எப்படி எடுக்கணும். சைடில் ஒரு பாசி இருக்குது பாருங்கள், இதையும் சேர்க்கணும். இதையும் எடுத்துகிட்டு இப்போ நமக்கு டொயின் 2மே மேல் பக்கமாக வந்துடும். இதில் இப்போ ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், நம்ம இப்படி தான் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல 3 பூ போட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு இப்போ மேல் பக்கமாக ஒரு பூ போட்டிருக்கோம். மேலே 4 பாசி இருக்குது பாருங்கள். இதில் வந்து நமக்கு கால் இப்படி முன்பக்கமாக இப்படி தான் வரும். அதில் சைடில் உள்ள பாசியில் தான் இப்போ நமக்கு டொயின் இருக்குது. இப்போ இந்த சைடு டொயினில் 3 பாசி போட்டுடலாம். பாடி கலர் தான் போட போகிறோம். போட்டுடலாம். கீழே இருக்கக்கூடிய பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துக்கலாம். அப்படி இப்போ நமக்கு 2 பாசி டொயின் உள்ள வந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம காலுக்கு ட்ரெஸ் போட போகிறோம். அதனால் இதில் 2 பச்சை கலர் பாசி போட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் முன்பக்கமாக வரும். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிடணும். பச்சை கலர் பாசி இப்படி கிராஸில் வரக்கூடியது முன்பக்கமாக வரணும். இப்போ இந்த சைடு வந்து ஒரு கோல்டு கலர் பாசியும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு இது இந்த க்ரீனும் இந்த கோல்டும் தான் போட போகிறோம். அந்த கோல்டு கலர் ஒன்று, அடுத்தது பாடி கலர் ஒன்று இப்படி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது பின்பக்கம் இந்த 3 பாசிலையும் கொடுத்து எடுத்துட்டு ஒரு பாடி கலர் பாசி போட்டுடலாம். 1 போடணும். அப்போ நமக்கு இந்த லைனும் முடிஞ்சிடும். இப்போ அடுத்த லைனும் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போ டொயின் வந்து பின்பக்கத்தில் 2வது பூவில் மேல் பக்கத்தில் உள்ள பாசியில் டொயின் இருக்குது. இப்போ இதில் வந்து இடது பக்கத்தில் 3 பச்சை கலர் பாசி. பாருங்கள், அடுத்தது வந்து இந்த சைடு டொயினில் ஒரு கோல்டும் 2 பச்சையும். பாருங்கள், இதில் வந்து 3 பாசி போட்டு 5 மணிப்பூ தான் போட்டிருக்கோம். இது எதுக்காக போட்டிருக்கோன்னா, இது வந்து இந்த இடத்துல நம்ம கால் கொஞ்சம் விரிஞ்சு வர்றதுக்காக போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கத்தில் இந்த பச்சை கலர் பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு இந்த சைடு டொயினில் 2 கோல்டு கலர் பாசி போட்டுக்கிடலாம். பாருங்கள், அடுத்த பூ வந்து இந்த டொயினில் இடது பக்கத்து டொயினில் ஒரு பச்சை பாசி போட்டுறணும். இந்த 3 பாசிலே இந்த 2 பாசிலே நம்ம கொடுத்து எடுத்துருக்கோம். அப்போ நமக்கு 3 பாசி இருக்குது. ஒரு பச்சை பாசி போட்டுடலாம். இது வந்து நமக்கு முருகரோட இடது கால் இப்படி உள் பக்கமாக தான் இது இப்படி கிராஸில் வரும். அதனால தான் இப்படி போட்டிருக்கோம். பாருங்கள், இது நம்ம இதில் போட்டு முடிச்சிருக்கோம். 3 லைன் போட்டிருக்கோம். பாருங்கள், இதில் வந்து இந்த பாதம் போட்டு வச்சுருக்கிறது போக 3 பூ போட்டிருக்கோம். 3 லைனில் 1 2 3 லைன் போட்டிருக்கோம். இப்போ 4வது லைன் ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் முன்பக்கம் சைடில் உள்ள பாசியில் தான் நமக்கு டொயின் இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு பச்சையும் 2 மஞ்சையும் போட்டுடலாம். பாருங்கள், அடுத்தது வந்து 2வது பூ பின்பக்கத்தில் போட போகிறோம். இதில் 5 மணி பூ வரும். ஒரு பச்சையும் 2 மஞ்சையும். பாருங்கள், 5 மணி பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். அடுத்த பூ 2 பச்சை பாசி. பாருங்கள், அடுத்த பூ வந்து இந்த டொயினில் 2 மஞ்சள் பாசி. இனி இதே மாதிரி தான் நமக்கு இது ஃப்ரண்ட் பக்கமாக எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த பக்கத்தில் இப்படி இடது பக்கமாட்டம், அதாவது முருகருக்கு இது இடது கால், இடது பக்கமாக தான் ஒரு லைன் மஞ்சையும் ஒரு லைன் பச்சை வரும். இதே போல் இப்படி கிராஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி போட்டுடலாம். பாருங்கள், இப்படி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து இந்த பக்கத்தில் கீழே இருக்க மஞ்சள் பாசிலையும் சைடில் இருக்கக்கூடிய பச்சை பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை பாசி போட்டுடலாம்.
பாருங்கள், நமக்கு இப்போ மேல் பக்கத்தில் 6 பாசி வந்திருக்கும். ஏன்னா நம்ம கீழே வந்து 4 பாசியில் தான் பூ போட்டு கொண்டுட்டு வந்தோம். 2 5 மணி பூ போட்டிருக்கோம். பாருங்கள், இதில் வந்து முதல்ல நம்ம இந்த சைடில் ஒரு 5 மணி பூ போட்டிருக்கோம். இந்த சைடு ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடு ஒன்று போட்டிருக்கோம். 2 5 மணி பூ போட்டிருக்கிறதுனால நமக்கு மேல் பக்கத்தில் 6 பாசி இருக்கும். இந்த 6 பாசிலேருந்து தான் நம்ம இனி கிராஸில் இப்படி பாசி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இப்போ 3 லைன் போட்டிருக்கோம். நம்ம இந்த கலர் பாசி ஆரம்பித்ததுலேருந்தே கணக்கு பண்ணிக்கிடலாம். ஒரு பச்சை, ஒரு மஞ்சள், ஒரு பச்சை இப்படி வந்திருக்கு. நமக்கு இது முன்பக்கம்னு சொல்லியிருக்கேன். நான் இப்படி கிராஸில் வர்றது இப்போ 3 பூ போட்டிருக்கோம். இதே போல் நமக்கு இந்த கிராஸ்லேயே இப்படி வர்றது மாதிரியே இனி நமக்கு மேல் பக்கத்தில் 6 பாசி இருக்குது. இந்த 6 பாசி இப்படி வந்திருக்கான்னு பார்த்து விடுங்க. ஒரு பச்சை, ஒரு மஞ்சள் இப்படி மாறி மாறி இருக்கும். இதே போல் இனி மேல் பக்கமாட்டு 2 லைன் ஃபுல்லாக நம்ம 4 மணி பூவிலே தான் போட போகிறோம். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த லைனில் பார்க்கலாம். இது ஒரு கால், இது இடது கால். இதே போலவே வலது காலும் போடணும். முதல்ல வந்து இந்த பாடி கலரில் 3 பூ போட்டு இதே மாதிரி பாதம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம மேல் பக்கமாக இதே போல் போடணும். இனி அடுத்த பூ எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு பச்சையும் 2 மஞ்சள் பாசியும் போடணும். பாருங்கள், 4வது லைன் போட்டிருக்கோம். இப்போ இந்த மஞ்சள் பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இனி அடுத்தது வந்து 2 பச்சை பாசி போடணும். இதுக்கு அந்த அடுத்த பக்கத்தில் எந்த பாசி இருக்கோ அதே பாசியை போட்டுட்டோம்னா நமக்கு இதில் இப்படி கிராஸில் வந்துடும். பாருங்கள், இப்போ 2 பச்சை போட்டிருக்கோம். இனி அடுத்த லைன் போடும்போது 2 மஞ்சள் பாசி. இதே போல் நம்ம சுற்றி போட்டுகிட்டே வரலாம். நம்ம இதில் வந்து 6 பாசி மேல் பக்கமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல வந்து கால் கொஞ்சம் பெருசாக வரும். அல்லது இந்த 4 மணி பூவிலே போட்டால் ரொம்ப ஒல்லியாக கால் இருந்த மாதிரி இருக்குது. அதனால தான் இப்படி ஐடியா பண்ணி இப்படி போட்டிருக்கேன். இது அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி போட்டுடலாம். பாருங்கள், இதே போல் தான் நமக்கு மேல் பக்கமாக கொஞ்சம் இந்த கால் வந்து கொஞ்சம் பெருசாக விரிஞ்சு வரும். இப்போ நம்ம இதில் வந்து இந்த கலர் பாசியிலேருந்து தான் எண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 1 2 3 4 போட்டிருக்கோம். இன்னும் 5 லைன் போடணும். அதுலேயும் நமக்கு ஒரு சில இடத்துல 5 மணி பூக்கள் வரும். மொத்தம் 9 லைன் நமக்கு வேணும். அதே போல் இன்னொரு காலும் இதே மாதிரி போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணணும். அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.